டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து என்ன பார்க்க போகிறோம், மைன்கிராஃப்ட்னா நான் போன வாட்டி இந்த வார்டனோட ஆடம் காமிச்சிருக்கேன். இப்போ சொல்கிறேன் எப்படி பாருங்கன்னு. வேர்ல்டுக்குள்ளே போகணும், நியூ வேர்ல்டுக்குள்ளே போகணும். ஆக்சுவலி வந்து நான் காசு கொடுத்து மைன்கிராஃப்டை ஃபோனில் விளாட்றேன். இது காசு கொடுத்து கெட்டினாலும் வேலை செய்யும், காசு கொடுத்தாலும் வேலை செய்யும். இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கணும். நிறைய இடம் வரும். இந்த பாருங்க, உங்களுக்கு என்ன இடம் வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாமா. இந்த இடம் கூட ஒரு இடம். அப்புறம் இந்த இடம் வந்து நான் காசு கொடுக்காம ஃப்ரீயாக வந்து கெட்ட போது எனக்கு கிடச்சதுங்க. அப்புறம் என் அண்ணனும் சொல்லலாம், எங்களுக்கே கொடுக்கலாடா, இது உனக்கு மட்டும் எப்படா கிடச்சது. ஐயோ இது இல்லை ஐயோ இந்த இடம் கொடுத்துட்டேன்னு எப்படின்னா உனக்கு மட்டும் கிடைச்சதுன்னு ரொம்ப வேணாங்க. ஆனால் நான் ஜெயிச்சு எப்படியோ கிடச்சிட்டு இது ஒரு வில்லேஜில் கீழே எல்லாம் ஆழமாக மைண்ட் பண்ணிக்கிட்டு போனேன். அப்போது சில்வர் பிளாக்கு தெரிஞ்சது எங்கன்னு. ஆடாடா நம்ம ட்ராகனோட இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் போல அப்படி சொல்லி மைண்ட் பண்ணி பார்த்தா இந்த இடம். அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க அந்த இடம். லோடிங் ஆகட்டும். அப்படி இந்த சேனல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் போடுங்கப்பா. எத்தனையோ வீடியோ போட்டுட்டேன், எத்தனையோ வருஷம் கழிச்சு, எத்தனையோ மாதம் கழிச்சு. அதனால் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கஷ்டப்படுறது இல்லையா? தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுங்க. நீங்கள் லைக்கு கூட போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது போதும். இது யாராவது போல. சரி, அடுத்து வேறு ஏதாவது விஷயம். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னாங்க தோணும். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒன்று செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு இதுமாரி இந்த வார்டன் பிளேஸை எப்படி பண்ணணும்னு சொல்லி தந்து, இதுக்கப்புறம் இப்படி அடிச்சு நம்ம வில்லேஜை கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஏதாவது வேறு வேர்ல்டில் கிரியேட் பண்ணி பண்ணலாம். வரானே இதோட 3 நிமிஷம் ஆகிட்டு லோடிங்க்கே எவ்வளோ நேரம். அல்ட்ரா கிராஃபிக்ஸ் வந்துடும். அல்ட்ரா கிராஃபிக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா இவ்வளோ நேரம் ஓடிடுது. அல்ட்ரா கிராஃபிக்ஸை மட்டும் தூக்கிட்டேன்னா டக்குன்னு வரும். இப்போ நான் இதை மட்டும் தூக்குனேன்னா என் கஷ்டம் ஃபுல்லாக பாருங்களேன். தண்ணி கிராஃபிக்ஸ். ஆனால் நான் அது மைன்கிராஃப்ட் விளாண்டு பல மாதம் ஆகிட்டு அதுக்குள்ளே என்னென்னமோ விட்டுட்டாங்க. என்னென்னமோ புது அப்டேட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கே தெரியாது. அப்படியே போச்சு. அப்டேட்னா கத்தி வகையில் ஏதாவது டிஃப்ரெண்டாக அந்த மாதிரி விதமாக கொண்டு வந்துட்டாங்க. எக்கச்சக்க விஷயம் எனக்கு தெரியாமல் வந்திருக்கு. நானே அதெல்லாம் எப்படின்னா பார்க்குறேன். ஆக்சுவலி காசு கொடுத்து ஏற்றினானா மல்டிப்ளேயர் போட முடியுமா? அதுக்காண்டியே நான் பாதி இது ஏற்றினேன். என் அண்ணன் கூட போட்டு விளாட. ஆனால் அந்த அண்ணன் என்ன செஞ்சு போட்டான் சர்வேலா ஷிப் போய் கிரியேட்டிவ் வேறு மாற்றணுமா? அதுக்கு ஒரு டைம் ஆயிடுமே. இப்போ சும்மா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன செய்யலாம் இன்னும் லோடு
பாருங்கள், அல்ட்ரா கிராஃபிக்ஸ் கிளிச்சிங்கு, அல்ட்ரா கிராஃபிக்ஸ் கீழே தெரிந்து பாருங்கள், ஃபுல்லாக ஜாம்பி தான். இப்போ சொல்கிறேன் இப்படி போகணும். ஐயோ கிளிச்சாவு இப்போ ஸ்மூத் ஆகிட்டு. இப்போ சொல்கிறேன் பாருங்க, அங்கிட்டா இங்கிட்டா இந்த மாதிரி படிக்கட்டாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு க்ரியேட்டிவில் மாறிட்டேன். இதுக்கு ஒரு லோடிங் பண்ணுது, இதுக்குமா ஒரு லோடிங் வச்சா லோடிங்க எவனா கண்டுபிடிச்சாங்க. சரியா இருக்கும் லோடிங் ஆள். வெளியில் தள்ளி விட்டுட்டு ஆக்சுவலி நான் உங்களுக்கு சொல்லணும், இது புது ஃபோனுங்க. ஆமாம், இது புது ஃபோனு. ஆக்சுவலி ரொம்ப டம்மி ஃபோனாக இருக்குது. வந்ததும் நான் என்ன பண்ணிட்டேன்னா தெரியாமல் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஒரு 3-4 கேமில் இங்கே பாருங்கள், இதுவே தாங்க மாட்டேங்குது. நான் விளாட பொருளும் வந்துச்சு, எனக்கு கிளிச் ஆச்சு. 1 2 3 4 5 6 7 இதெல்லாம் சும்மாவே இருக்கும். இருந்தாலும் கவுண்ட் பண்ணுறேன். 7 8 9 10 கேமு வச்சுருக்கேன்னா இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி இது கண்டுக்கிட்டாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா எம்பியை மிச்சம் பண்ணி திரும்ப ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேங்க. அந்த வீடியோவில் எதுவும் சொதப்பாது. நான் 100% கன்ஃபார்மாக சொல்கிறேன். சரி, 7 நிமிஷமும் வேஸ்ட். சரி, நான் போகிறேன். டாட்டா, குட் பாய்.